சிட்டி ஃபோன் பண்ணி ரோஹிணிட்ட கேட்குறாங்க, "உன்கிட்ட நான் ஒரு காரியத்த குடுத்து, அத இன்னமும் நீ செஞ்சு முடிக்கல. இன்னும் நான் என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னால முடியலன்னா சொல்லு. அத நானே பார்த்துக்கிறேன்னு" சிட்டி சொல்லும்போது, "நான் என்ன சும்மாவா இந்த வீட்ல இருந்துட்டு இருக்கேன்? நீ சொன்ன விஷயத்த தான் நானும் செஞ்சிடலாம் அப்படின்னு நெனச்சு, ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னால அந்த ஃபோன எடுக்க முடியுதே தவிர, அதில இருக்க வீடியோவ வெளில கொண்டு வரவே முடிய மாட்டுது சிட்டி. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் செஞ்சுர்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னால பொறுமையா இருக்க முடியும். ஆனா உன்ன மிரட்டுறவன் பொறுமையா இருப்பானா?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும்பொழுது, திரும்ப திரும்ப இங்க ரோஹிணிக்கு அந்த ஒரு ப்ரெஷர குடுத்துட்டே இருக்காங்க எங்க சித்தியும். சித்தி இப்படி பேசுறப்போ, இதனால இங்க ரொம்ப டென்ஷன் ஆகுற எங்க ரோஹிணியும், "நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என்ன உன்ன மாதிரி நெனச்சியா? உன்ன மாதிரி நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன்னு" எங்க ரோஹிணி கோவப்பட, "என்ன வாயில எல்லாம் மீறுது?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க சித்தி. "பின்ன என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? அன்னைக்கு அந்த தினேஷ நான் தான் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி ஃபோட்டோவோட எடுத்து எனக்கு அனுப்பிவிட்ட. ஆனா இப்ப இங்க வீட்ல வந்து முத்து சொன்னதுக்கு பிறகு தானே தெரியுது, முத்து தான் அந்த ஆள போலீஸ்ல பிடிச்சு குடுத்தான்னு. ஏன் அத நீ என்கிட்டேருந்து மறைச்ச? அப்போ இதே போல திரும்பவும் வேற ஏதாவது என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்போ இந்த வீடியோவ எடுத்து கொடுத்த பிறகு என்னால அவன கண்டுபிடிக்க முடியல. என்னால அவன நான் வந்துட்டு அடிக்க முடியல, பிடிக்க முடியல. இப்படி ஏதாவது சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு சொல்லுங்க கேட்க. அப்போ இந்த சிட்டி மேலேயே நீ சந்தேகப்படுற அப்படிதானேன்னு சொல்லிங்க கேட்குறாங்க. அதுக்கு இங்க ரோகிணியும், என்னால எப்போ எடுக்க முடியுமோ அப்பதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோனை கட் பண்ண, என்னென்ன என்னாச்சுன்னு அங்க இருக்க ஆளுங்கள் எல்லாம் சிட்டிகிட்ட கேட்க, இந்த ரோகிணி ரொம்ப ஓவரா தான் திமிருத்தனத்தோட பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நான் அதுகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றீங்க? பேசாம நம்மளே இந்த விஷயத்த பார்த்துக்கலாமே, நம்மளே எப்படியாவது முத்துவோட ஃபோன் எடுத்துடலாமே, நமக்கு தெரியாத ஐடியாவான்னு சொல்லி அவங்களும் கேட்க, இல்லடா அது சரியா இருக்காது. இந்த ரோஹிணி மூலமா தான் நம்ம காரியத்தை நிறைவேற்றி ஆகணும்னு நானும் நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு பேசுற வாய்க்கொழுப்புக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். அந்த பையனை எதுக்காக நம்ம பிடிக்கணும், அடிக்கணும், இந்த மாதிரி விஷயத்த அதையே நம்ம கிட்ட வந்து சொல்லணும். அப்போ இதை பத்தின உண்மை ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வைக்கிற பொம்மை தானே இந்த ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அதுக்காகவாவது அவனை சீக்கிரமா பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட அந்த பசங்களும் கண்டிப்பா பிடிச்சிடலான்னு அப்படி நீங்க சிட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அங்க என்ன பண்றாங்கன்னா, சிட்டியோட ஆளு உடனே ஃபோன் பண்றாங்க. நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்ல அதை பாருன்னு சொல்லும்போது, எங்க சிட்டி வந்துட்டு அந்த ஆட்களோட ஃபோன்ல இருந்து அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்பதான் அவனுடைய ஆட்கள் வந்துட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்க நேரத்தில் எதிர்த்தாப்புல நின்று தினேஷும் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. இது அவனே தாண்டா அப்படின்னு எங்க சிட்டி சொல்லும்போது, உடனே அந்த இடத்துக்கு சிட்டி தன்னுடைய ஆட்கள் கூட போறாங்க. ஆட்கள் கூட போய் சிட்டி இறங்குறத பார்த்தமே அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. இவன் அன்னைக்கு நம்மளை துரத்தி துரத்தி அடிச்சவனாச்சே, காரணமே இல்லாம இன்னைக்கும் எதுக்காக நம்மளை துரத்துறதுக்காக வந்திருக்கானா, இல்லை எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல நினைச்ச எங்க தினேஷ் வந்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம அந்த இடத்துல இருந்து வேகமா ரிட்டன் பாய ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் அங்க தினேஷை திரத்தி பிடிச்சு மடக்கியும் பிடிச்சு தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சு இங்க வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இல்லாம தினேஷ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் அதுக்கு மேல கேள்வி கேட்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு ரோஹிணின்னு யாரையாவது தெரியுமா? அந்த பொண்ணை நீ டார்ச்சர் பண்றியா அப்படின்னு சொல்லி இங்க கேட்க, ஓ அப்போ அவ ஏற்பாடு பண்ண ஆளு தானே நீங்க? அந்த அளவுக்கு அவளுக்கு ஆகி போயிடுச்சா? திமிரு அதிகமா போயிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தினேஷ் சொல்லும்போதும், பக்கத்துல இருந்த ஆட்கள் அவன் முகத்திலே 2 குத்து குத்த, இங்க எதுக்காகடா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் சத்தம் போட, இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி தினேஷை வந்துட்டு சிட்டி வந்துட்டு கத்தி எடுத்துட்டு குத்த வர மாதிரி பயமுறுத்த பார்க்க, அங்க தினேஷ் எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க எங்க ரோஹிணி பத்தி. ஓ இந்த பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா? அப்போ நம்ம கிட்ட கடன் வாங்கினதை கூட அதில் திருப்பி கொடுக்க முடியாது. பேருக்கு தான் மலேசியாவில் அப்பா இருக்காங்கன்னு சொல்லி இங்கே வீட்டையே ஒரு குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிங்க இந்த சிட்டியும் சொல்லும்போது, நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த நியூஸ் நமக்கு யூஸ் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தினேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியுன்ற மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தினேஷ், அப்போது நம்ம 2 பேரும் டீல் வச்சுக்கலாமா? எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பணம் தேவைப்படுது, அதை உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு எங்கள் தினேஷ் சொல்லும்போது, கண்டிப்பாக இப்போது நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆகிட்டோமே, நம்மளால் முடியாதா என்னன்னு எங்கள் தினேஷும் சிட்டியும் பேசிக்கிறாங்க. ஒரு வழியாக இங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு சிட்டி வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியை. ரோஹிணி என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக நம்மளை வர சொல்கிறான், நான் இன்னும் இந்த ஃபோனை எடுக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சவங்க இந்த சிட்டியை பார்க்குறதுக்காக ரோஹிணியும் ரொம்ப அவசரமாக வீட்டிலேருந்து கிளம்பி போக, பார்லர் அம்மா எங்கே போகிறீங்க, நானும் வெளியில தான் போகிறேன், எங்கே போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே ட்ராப் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் ஃப்ரெண்டு வித்யா வரேன்னு சொல்லியிருக்கா, அவ கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பதட்டத்தோட ஒரு ரோஹிணியை பார்த்து எங்கள் முத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. எங்கள் முத்து தன்னுடைய கார் எடுத்துகிட்டு போக அதுக்கப்புறம் வித்யா வராங்க. வித்யா
வித்யாவோட பைக்கில் எங்கள் ரோஹிணி ஏறிட்டு போக, என்னடி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடி இந்த சிட்டி ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுற மாதிரியே பேசுகிறான், நேரில் வர சொல்கிறான்னு சொல்லும்போது, இப்போ என்ன தாண்டி பிரச்சனை அவனுக்கு, நம்ம தான் வீடியோ எடுக்கலை, எடுத்துகிட்டு தரோன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரப்படுறான் அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. என்னன்னு தெரியலை, நேரில் போய் பார்ப்போன்னு சொல்லி எங்கள் ரோஹிணி வித்யா 2 பேருமே கிளம்பி அங்கே சிட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சிட்டி வெளியில் அங்கே சேரில் நல்லா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, இங்கே வர ரோஹிணியை பார்த்ததும், வாங்க மேடம் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி எத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னமும் நீங்கள் அதை செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. நாங்கள் கேட்குறதுக்கு பதிலும் நீங்கள் சரியாக சொல்ல மாட்டீங்க, என்னையவே எதிர்த்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லை சித்தி, உன்னை எதிர்த்து பேசணுன்றதுக்காக இல்லை, அன்னைக்கு என்கிட்ட நீ உண்மையை மறைச்சிட்டல அந்த ஒரு கோவம் தான் சொல்லும்போது, நீங்கள் மறைக்காத உண்மையவா நான் மறைச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் சிட்டியும் டபுள் மீனிங்கில் பேச, இதை கேட்ட எங்கள் வித்யா வந்துட்டு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, நீங்கள் சொன்ன ஆளை நான் பிடிச்சிட்டேன், உங்ககிட்டேருந்து வீடியோ எனக்கு வந்தால் மட்டும்தான் அவனை அடிக்கிறதா துன்புறுத்துறதா இல்லை ஒரே அடியாக போட்டு தள்ளுறதா இப்படி ஏதாவது பற்றி நாங்கள் யோசிக்க முடியும், எப்போ அந்த வீடியோ எங்கள் கைக்கு வரும்னு சொல்லும்போது, அந்த தினேஷை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, இப்போ கூட என்னால் ஒன்று நம்ப முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியும். முடியலையா, அப்போ இங்கே பாருன்னு சொல்லி உடனே அங்கே பக்கத்தில் அந்த ரூமை திறந்து காட்ட அங்கே உட்காந்துருக்க தினேஷை பார்த்து இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீ அவனை பிடிச்சிட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், இதுக்காகவாது நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை எடுத்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு எங்கள் ரோஹிணி ஒத்துக்கிற, அதுக்கு எங்கள் நம்ம சிட்டி சொல்கிறாங்க, சரி சரி கல்யாணி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது, இதை கேட்ட எங்கள் வித்யாவும் ரோஹிணி திரும்பி பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன அடித்த அடியில் எல்லா உண்மையும் எங்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் சிட்டி சொல்லும்போது, இதை கேட்ட எங்கள் ரோஹிணி, என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த விஷயத்தை அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுட்டு இப்போ நீ என்ன மிரட்டலான்னு பார்க்குறியான்னு சொல்லும்போது, நீ புத்திசாலி தான், இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்ச, அந்த வீட்டில் உன்னால் எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்குது, ஆனால் உங்ககிட்ட பணம்லாம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி அப்படியே திருதிருன்னு முழிச்சிட்டிங் வித்யாவை பார்க்க, என்னால் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே அந்த வீட்டில் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் என்னுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நீ மிரட்டி எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, இப்படி எதுக்காக எல்லாரும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி ரோஹிணி ரொம்பவே சத்தம் போட, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டியோட கழுத்தை சட்டையை பிடிச்சி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் நீயோ இல்லை அந்த தினேஷோ குறுக்க வரவே வேண்டாம், நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக வாழ்க்கையை நல்லா நடத்தணும்னு நினச்சதை தப்பா, ஒரு பொண்ணுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சிட்டியோட சட்டையை பிடிச்சிட்டு அழுகவும் ஆரம்பிக்க, பக்கத்தில் இருந்த ஆட்களும் சரி வித்யாவும் சரி, நீ பாரு ரோஹிணி போகலாம் அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு கல்யாணி, உன்னால் எப்போ முடியுமோ அதுக்குள்ளே அந்த வீடியோவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வழியை பாரு, அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் ரோஹிணி, உன்னால் முடிஞ்சது என்னமோ அதை பார்த்துக்கோ, இல்லைனா உன்னை பற்றின வீடியோவை நானும் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பற்றின வீடியோவை வெளியில் விடுவேன், என்னை பற்றின வீடியோ உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி சிட்டி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் உன்னாலேயும் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும், அதனால தான் நீ இல்லாத நேரத்தில் நானும் இங்கே ஒரு கேமராவை உன் முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டு போனேன், நீங்கள் என்னெல்லாம் லீலைகள் பண்ணுற, யார்கிட்ட அளவுக்கு அதிகமான வட்டி வாங்குற, யார்கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்குறன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது மட்டுமா நீ உன் வாயாலே ஒத்துக்கிட்ட சில திருட்டு வேலைகள் கூட இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பார்க்குறியான்னு சொல்லி இங்கே தன்னுடைய ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து இங்கே நம்ம சிட்டி அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கேன், இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீடியோவை என்னால் வெளியில் விட முடியும், விடட்டுமா அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டுறாங்க ரோஹிணி. இதை கேட்ட எங்கள் சிட்டி வந்துட்டு, சரி விடுங்கடா அமைதியாக இருங்கடான்னு தன்னுடைய ஆட்களை சமாதானப்படுத்திட்டு இங்கே ரோஹிணி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாரு, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற வரைக்கும் உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி, டீலாகவே தான் இருக்கணும், இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியில் சொன்னா அதுக்கப்புறம் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், அப்புறம் காலம் முழுக்க கடைசி வரைக்கும் நீ போலீஸ் ஸ்டேஷனில் கழி தின்ன வேண்டிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க மிரட்டிட்டு போகிறாங்க ரோஹிணி. என்னென்னு இந்த பொண்ணு உன்னை விட பல மடங்கு தில்லா லங்கடியாக இருக்கும் போல், நமக்கே தெரியாமல் இங்கே கேமரா வச்சு நம்மளை படம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எப்போ நான் நடந்ததுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது, ஆட்கள்னு சொல்லிட்டு எதுக்குடா நீங்களாம் கூட இருக்கீங்க, எப்போ வருது எப்போ இதெல்லாம் பண்ணுதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, அது தனியாக வந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லைண்ணே, நம்மளை பார்க்க வர அன்னைக்கு தான் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆட்களும். இதை இப்படியே விடக்கூடாதுரா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி செஞ்சாகணும், அந்த ஃபோனை கூட அப்புறம் எடுத்துக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம், இப்போ முத்து தான் நமக்கு மிகப்பெரிய திரைன்னு பார்த்தா, ஆனால் இந்த முத்துவை விட இது பழைய கில்லாடியாகவும் தில்லாலங்கடியாகவும் இருக்குது, கண்டிப்பாக இதை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்க காரை எடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் வேகமாக காரை எடுத்துகிட்டு போக, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ரோஹிணியும் வந்துட்டு ரோட்டில் அங்கே இறக்கி விட்டுட்டு இங்கே வித்யா வந்துட்டு அவசரமாக வெளியில் போக வேண்டியது இருக்குன்னு கிளம்பி போக, இங்கே நடந்து போகிற ரோஹிணி கிட்ட பக்கத்தில் வேகமாக காரை கொண்டு வந்து இடிச்சிட்றாங்க. இடித்ததில் ரோஹிணி அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. லேசான காயங்களாக இருந்தாலும் இங்கே முத்து வந்துட்டு ஆப்போசிட்டில் வரவங்க இங்கே ரோஹிணியை இடித்து தள்ளிட்டு போகிற காரை பார்த்துட்டு, இது சிட்டி ஆச்சே, சிட்டியோட ஆட்களாச்சே, எதுக்காக இப்படி இந்த பார்லர் அம்மா வெடிக்கணும்னு சொல்லி காரை நிறுத்திட்டு அங்கேருந்து ஓடி வராங்க முத்து ஓடி வந்து பார்த்தா இங்கே ரோஹிணி மயக்க நிலமையில இருக்க, தண்ணி தெளித்து கிளப்புறாங்க, கிளம்பவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பார்லர் அம்மாவை தூக்கிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தலையில் லேசான காயம் கட்டு போட்டுட்டு கிளம்புறாங்க இங்கே ரோஹிணியும்.
என்னாச்சு? ஆமாம், எதுக்காக அந்த சிட்டியோட ஆட்கள் உன்னை துரத்தணும்? எதுக்காக உன் மேலே காரை விட்டு அடிக்கணும்? எதனால்? அவனுக்கும் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன்னை இடிச்சவனா நான் சும்மாவே விட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில இருக்க ஆட்கள் உங்களை இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டுலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த சிட்டியை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு எங்கள் முத்து கோவப்பட இங்கே முத்து தனக்காக கோவப்படுறத பார்த்து எங்கள் ரோஹிணி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவை நினச்சி ரொம்ப கவலைப்படவும் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட முத்துக்கிட்டேருந்து நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு இங்கே ரோஹிணியை யோசிக்கிற நிலைமைக்கு தான் அங்கே முத்து வந்துட்டு ரொம்ப பாசமாகவே பேசுகிறாங்க இந்த பார்லர் அம்மா கிட்ட. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் இருப்பவங்க கேட்பாங்களேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சிட்டியோட ஆட்கள் தான் பண்ணாங்கன்றதை வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் உனக்கும் சிட்டிக்கும் பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அதை நீயா சொன்னால் மட்டும்தான் என்னால் அதை சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவனால் உனக்கு தொந்தரவு மட்டும்தான் வந்துட்டுருக்கும். அவனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நீ ஒருத்தினா கண்டிப்பாக அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான்னு சொல்லும்போது, சிட்டிக்கிட்ட அவசரத்துக்கு நான் கடன் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. நீயும் அந்த கடன் லிஸ்ட்டில் நீயும் இருக்கியா? அதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படி நீங்கள் முத்து சொல்லும்போது, ஆமாம் உங்கள் அப்பா தான் மலேசியாவில் இருக்காரே, பின்ன எதுக்காக நீ அவர்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லும்போது இங்கே அப்படியே திணறி போய் உட்காந்துருக்காங்க ரோஹிணி. சரி இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சவங்க அப்பா கிட்ட அவசரத்துக்கு பணம் வாங்க முடியலன்னு சொல்லி தான் எங்கள் அத்தை வீட்டில் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்களேன்னு தான் நான் அங்கே சிட்டியை பார்த்து சிட்டிகிட்டேருந்து பணம் வந்துட்டு கடனாக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் ரோஹிணியை பார்க்க, ஓ அப்போது நீ இந்த சிட்டிகிட்டேருந்து தான் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தியான்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டாம். அதே நேரம் சிட்டி உன்னை அடித்ததை பற்றியும் சிட்டி உன்னை இப்படி தள்ளிவிட்டதை பற்றியும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டில் தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவாங்க. முக்கியமாக மனோஜுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே தனக்காக கோவப்பட்ட முத்துவை நினச்சி ரொம்ப பெருமைவும் படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. முத்துவுக்கு நம்ம ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்ய நினச்சி இங்கே ரோஹிணி இன்னொரு பக்கம் கவலைப்படவும் செய்கிறாங்க. நம்ம சொன்னதை நம்பிட்டானா முத்து, இல்லை நம்மள மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலையும் வேற இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு ரியாக்ஷன் அவங்க முகத்தில் ஓடிட்டு இருக்கதை எங்கள் முத்துவும் கவனிக்கிறாங்க.